நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எந்த பேங்க்ல போட்டா பாதுகாப்பா இருக்கும்னு நம்ம எல்லோருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கும். இப்போ அந்த பயத்தை போக்கும் வகையில இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவின் மிக மிக பாதுகாப்பான வங்கிகள் இவைதான் என்று ஒரு அதிகாரப்பூர்வ பட்டியலை வெளியிட்டுள்ளது. அந்த பட்டியலை இடம் பிடித்த 3 வங்கிகள் எவை வாங்க முழுசா பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி ஒவ்வொரு ஆண்டும் உள்நாட்டு அமைப்பு ரீதியாக முக்கியமான வங்கிகள் என்ற ஒரு பட்டியலை வெளியிடும். சிம்பிளா சொல்லணும்னா to the big to fail. அதாவது இந்த வங்கிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தையுமே பாதிக்கும். அதனால RBI இந்த வங்கிகளை ரொம்ப கவனமா கூடுதல் கட்டுப்பாடுகளுடன் கண்காணிக்கும். அந்த வகையில இந்த ஆண்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க் மற்றும் ICICI பேங்க் ஆகிய 3 வங்கிகள் தான் இந்தியாவின் மிக முக்கியமான பாதுகாப்பான வங்கிகள் என்று RBI மீண்டும் உறுதி செய்துள்ளது. சரி, இந்த அங்கீகாரத்தால் இந்த வங்கிகளுக்கு என்ன ஸ்பெஷல்? RBI இந்த வங்கிகளுக்கு சில கடுமையான விதிமுறைகளை விதித்துள்ளது. அதாவது மற்ற வங்கிகளை விட இந்த 3 வங்கிகளும் கூடுதல் மூலதனத்தை, அதாவது ஒரு அவசர கால நிதியை எப்போதும் கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தால் அதை சமாளிக்கும் அளவுக்கு இந்த வங்கிகள் வலுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதோட நோக்கம். இந்த 3 வங்கிகளையும் அவற்றின் முக்கியத்துவத்தை பொறுத்து RBI வெவ்வேறு பக்கெட்களில் வைத்துள்ளது. இதில் SBI மிக உயர்ந்த பக்கெட் 4 இருக்கிறது. HDFC பேங்க் பக்கெட் 2 ICICI பேங்க் பக்கெட் 1 இருக்கின்றன. 2014 இந்த DSIB கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட போது முதலில் SBI மட்டும்தான் இந்த லிஸ்டில் இருந்தது. பின்னர் ICICI பேங்கும் அதன் பிறகு HDFC பேங்கும் இந்த லிஸ்டில் இணைந்தன. மொத்தத்தில் இந்த 3 வங்கிகளும் இந்தியாவின் நிதி அமைப்பில் மிக முக்கிய தூண்களாக இருக்கின்றன. அதனால இந்த வங்கிகளை உங்கள் பணம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் என்று RBI மறைமுகமாக சொல்கிறது. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.